இன்றைய சூழலில் இறை நம்பிக்கை போற்றப்பட வேண்டியதா அல்லது வளர்க்கப்பட வேண்டியதா என்ற தலைப்பு தான் இன்றைய தினம் நாம் கொடுத்துருந்தோம். இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா 2 அணிகளுமே மிக மிக சிறப்பாக அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சாங்க. ஆனாலும் அந்த பட்டிமன்றத்திற்குன்னு ஒரு நடுவர், அந்த நடுவர் இன்றைய தினத்தில் எந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கப் போகிறார் என்பது தான் முக்கியமான கட்டம். அம்மா, நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை வழங்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய உரையை தொடங்கி உங்களுடைய தீர்ப்பை நீங்கள் வழங்கலாம் அம்மா. இரு தரப்பு வாதங்களை வைத்து நான் பார்க்கின்ற பொழுது ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு நான் தீர்ப்பை வழங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இறை நம்பிக்கை என்பது பாத்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அபிராமி பட்டர் இருந்தார். அம்பாள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையால் பித்து பிடித்தவர் போல் கோயிலினுடைய வாசலில் அமர்ந்திருந்தார். சரபோஜி மன்னர் வந்தார். அவர் அம்பாளை வணங்கிவிட்டு வெளியில் வந்தபோது இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கும் பொழுது முழு பௌர்ணமி என்று சொல்லிட்டார். ஆனா அன்றைக்கு அமாவாசை. ஆனால் இறைவி முகத்தையே அவர் மனதில் நினைத்து கொண்டிருந்ததால் அவர் அன்றைக்கு பௌர்ணமி என்று கூறிவிட்டார். ஆனால் அரசர் என்ன செய்தார், இன்னைக்கு மட்டும் பௌர்ணமி இல்லைன்னு நினைச்சுக்கோ, உன்னை நாங்க என்ன செய்யறோம், தீயில போடுறது காயம் கண்டிப்பானிட்டு ஒரு குழிய வெட்டி 100 தறிகள் கொண்ட ஒரு உரியில் அவரை ஏற்றி விட்டு அப்பொழுது அவர் பாடத் தொடங்குகிறார். அப்படி பாடி அவருடைய 79வது பாடலில் அம்பாள் என்ன செய்தால், தன்னுடைய மூக்கத்தை கழட்டி வானில் வீசி எறிந்த போது முழு பௌர்ணமியாக ஒலித்தது. அபிராமி பட்டர் கொண்ட அந்த அம்பாள் மீது வைத்திருந்த முழுமையான நம்பிக்கை, அதாவது நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அன்னிட்டு பாரதியார் சொன்னார் இல்லைங்களா, அந்த வகையில. ஏனென்றால் பாரதியார எத்தனை முறைனாலும் சொல்லலாம். பாரதியார் என்ன சொன்னார், எல்லாத்துலயும் இறைவனை பார்த்தார். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா, பச்சை நிறம் தோன்றுது, தீக்குள் விரலை வைத்தால். யாராவது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா? தீக்குள் விரலை வைத்தால் கூட உன்னை தீண்டுகின்ற கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா. இந்த அளவுக்கு முழுமையாக இறைவன் மீது காதல் கொண்டவன் தான் பாரதி. எல்லாருமே நாயகி நாயக்கா பாவத்தில் எழுதியிருப்பார்கள். ஆனால் ஒரு படி மேலே சென்று சேவகனாக, குருவாக, எத்தனையோ பல்வேறு நிலைகளில், அதாவது கண்ணனையே கண்ணம்மாவாக மாற்றி கவிதை பாடியவன் தான் பாரதி. அந்த வகையில பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு பக்தி இருந்தது. அந்த பக்திக்கு இறைவன் என்ன செய்தான் என்றால், அந்த பக்தி இருந்த நெஞ்சத்தில் அந்த இறைவனே குடிக்கொண்டான். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்க, ஒரு செல்வ நம்பி என்ற ஒருத்தர் இருந்தார். தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு சென்றிருப்பார், நான் இந்த மதிய நேரத்தில் அடியார்களுக்கு உணவு படைக்கின்ற ஒரு தொண்டை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு வேலை காரணமாக வெளியூர் சொல்கிறேன், நீ இந்த தொண்டை இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி சென்றிருப்பார் மனைவிக்கு. அந்த அம்மாவும் என்ன செய்யணும், அந்த தொண்டை இடைவிடாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருந்த நெல்மணி எல்லாம் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்ன செய்யலானும் போது நெற்குதிர்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நெல்லை எடுத்து, ஐயோ கணவன் வந்தால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று தயங்கி பரவாயில்லை, அடியார்களுக்கு உணவு படைப்பதற்காக வேண்ட அந்த நெற்குன்றில் இருந்த அந்த உணவு, அந்த நெல்லை எடுத்து என்ன செய்கிறாள், அடியார்களுக்கு அமுது படைக்கிறாள். அன்னைக்கு அதுவுமா கணவன் வராரு. திரும்பி வந்தவனே அடியாரெல்லாம் போயிட்டு அந்த இடத்த கீழே விழுந்து, அடியார் பெருமக்கள் வந்த இடமாச்சேன்ட்டு அந்த இடத்துல படுத்து விழுந்து பிறண்டு தன்னுடைய பக்தி அவர் நிரூபிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னடா இது, நெற்குதிர் திறந்திருக்கு, என்ன ஆச்சு இதுல இருந்த நெல்மணிகள் இருந்தும் போது அந்த அம்மா ஒரு தயக்கத்தோட ஒரு வார்த்தை சொல்றாங்களாம், அடியார்களுடைய வயிற்று கிட்டது வைகுந்தத்திற்கு நமக்கு வழி அமைக்கும் என்று. அப்படிப்பட்ட ஒரு தொண்டை செய்தார்கள். இப்பொழுது நாம யோசிச்சு பார்க்கணும், உண்மையான பக்தி, போட்டுதலுக்குரிய பக்தி ஒரு காலத்தில் இருந்தது. அந்த அத்தகைய பக்தி இக்காலத்தில் இருக்கிறதா என்றால் அது கொஞ்சம் சற்று, நான் இல்லை என்று சொல்லவில்லை, சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அபிராமி பட்டரை போலவோ, ஆழ்வார்களை போலவோ, நாயன்மார்களை போலவோ, கண்ணப்பரை போலவோ அத்துணை பக்தி இல்லை. அந்த பக்தி என்ற பெயரில் சில கோயிலுக்கு கூட போறாங்க, என்ன இதுல இருந்து நீ காப்பாத்துனா உனக்கு நான் இதை செய்யறேன், இதுதான் பக்தியா இருக்கு. எனக்கு வரதுல உனக்கு ஷேர், இறைவன் கிட்ட ஷேர் சொல்றாங்க, பாதி உனக்கு தந்துடுறேன். ஒருத்தன் அப்படிதான் சொன்னானா, சுவாமி எனக்கு கிடைக்கிறதுல பாதி உனக்கு கொடுத்துறேன் சுவாமி என்றானா. அவனுக்கு ஒரு 50 ரூபாய் கிடைச்சதான். 50 ரூபாய் கிடைச்சோன்னு என்ன பண்றானா, ஒரு ரொம்ப சமயோஜ புத்தியோட யோசிச்சு, சுவாமி 100 ரூபாய் கிடைச்சா எங்க சில்லறைக்கு இவன் தயங்குவானோன்னுட்டு சரியா 50 ரூபாய் நீ எடுத்துக்கிட்டு விநாயகர் கிட்ட, அதுவும் போய் விநாயகர் கிட்ட போய் சரியா 50 ரூபாய் நீ எடுத்துக்கிட்டு எனக்கு
வந்துட்டு 50 ரூபாய் என் கையில கொடுத்தியா, ரொம்ப நல்லது சுவாமி, எனக்கு வேலை வைக்காம கொடுத்தேன். விநாயகர் யோசிக்கிறான், டேய் அப்பா, ஏன்னா என் தம்பியை ஏமாத்தி அம்மா எப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று சொல்லி நான் வந்து அப்படி ஒரு நாடகம் நடத்தினா நீ என்னையே வந்து ஏமாத்துற பேர் வழியா இருக்கிறியன்ட்டு. பக்தி என்பது இந்த மாதிரி இருக்கு. இப்ப வியாபாரம் என்ற பெயரில் தான் இருக்கிறது. பல்கி பெருகி கோயில்கள் ஆலயங்கள் பெருகிய அளவுக்கு அநீதிகளும் பெருகி விட்டன என்றுதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நிலையில தான் இருக்கும். ஒரு செல்வந்தர் இருந்தார், திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்றது ஒரு பாடல் கூட இருக்கு. நேரமின்மை கருதி நான் அதை கூறவில்லை. அங்க போய் அந்த செல்வந்தர் என்ன செஞ்சார், பல லட்சம் மதிப்புள்ள பணத்தை உண்டியலில் போட்டி விட்டு வெளியே வருகிறார். அந்த வாயில் படியில் ஒரு பிச்சைக்காரி, ஐயா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுங்க ஐயா, ஏதாச்சும் போடுங்க ஐயான்ட்டு கையேந்து நின்று கொண்டிருக்கிறாளாம். உண்மையான செல்வந்தராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அந்த பெண்மணிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவர் என்ன செஞ்சாரா, சனியினே இங்க கூட என்ன விடலையா, நீ கோயிலுக்கு வந்தா கூட இந்த இடத்துல கூட வந்து இங்க கூட நீங்க இதே வேலைதானா உங்களுக்கு நீட்டனா. அந்த அம்மா வயிற்று பழிப்பாக கேட்டால், இந்த செல்வந்தருக்கு அங்க கோயில்ல போட்டாரே இறைவன் அதை ஏற்பானா? இந்த ஏழைக்கு கொடுத்ததான் அந்த இறைவன் ஏற்றுக்கொள்வானே தவிர இறைவனுக்கு கொடுத்ததை இறைவன் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காஞ்சி பெரியவா பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முறை ஒரு பெரியவர் வந்து என்ன சொன்னாரா, சுவாமி நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய சொன்னீங்க, சகஸ்ரநாமம் போஜனம் செய்ய சொன்னீங்க, நான் வந்து பல லட்சங்களை வைத்து நான் அந்த அந்த நீங்கள் செய்த அந்த காரியத்தை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் என்று வந்து அப்படியே இருமாப்பா வந்து நிக்கிறாராம். ஒரு பெண்மணி, ஏழை பெண்மணி வந்து நிக்கிறாளாம். அந்த இடத்துல அவர் கேக்குறாராம், அம்மா நீயும் சகஸ்ர போஜனத்தை நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டியாமான்ட்டு கேக்குறா. தயங்கி தயங்கி செஞ்ச சுவாமி. என்னன்னா 1000 மனிதர்களுக்கு உணவு விடுவதும் ஒன்றுதான், 1000 எறும்புகளுக்கு அந்த நோய் அரிசி இடிச்சு அதை கொண்டு போய் ஒரு புத்துல போட்டேன்னா 1000 எறும்புகளுக்கு அது உணவாகும் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு காஞ்சி பெரியவா. அதனால அந்த அம்மா, அந்த வீட்டுல வேலை செய்யற அந்த அம்மா என்ன செய்யறாளாம், அந்த புற்றில் கொண்டு போய் அந்த மாவை, அரிசியால் இடித்த மாவு, நாமெல்லாம் வீட்டு முன்னாடி கோலம் போடுறதெல்லாம் இப்பெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, பெயிண்ட்ல போட்டுறாங்க. ஆனா அந்த நாம் எதற்காக அரிசி மாவால் கோலத்தை போடுகிறோம் என்றால் பல உயிர்களுக்கு உண்ணும் போது ஒரு பிடி சொல்லியிருக்காரா இல்லைங்களா, யார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே என்றார் வள்ளலார். அந்த மாதிரி காக்கைக்கு ஒரு பிடி சோறு வைக்கிறோமா, நம்ம மனிதர்களுக்கு உணவிடவில்லை என்றாலும் உயிரினங்களுக்கு வைக்கலாம் அல்லவா. இத்தகைய அதாவது அப்ப இறைவன் எதை ஏற்பான் என்றால் இதைதான் ஏற்பான். அவனுக்கு கொண்டு போய் உண்டியலில் காணிக்கையாக பல லட்சங்களை கொடுப்பதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு எவன் ஒருவன் உதவி செய்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் தான் இறைவன் வந்து குடிக்கொள்வான். நேரமின்மை கருதி என்னுடைய அந்த கருத்துக்களை சுருக்கமாக கூறிக்கொண்டு, போற்றுதலுக்குரிய விஷயம்தான் இங்க போற்றப்பட வேண்டியது வந்து நிறைய இருந்தாலும் 49% போற்றுதலாக இருந்தாலும் அந்த போற்றுதலுக்குரிய இறை நம்பிக்கையானது 51% வளர்க்க வேண்டும் என்ற நிலையில், போற்றி வளர்க்க வேண்டிய நிலையில்தான் இன்றைய சூழலில் இறை நம்பிக்கையானது இருக்கின்றது என்ற என்னுடைய தீர்ப்பை கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக போற்றி வளர்க்க வேண்டிய நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். நம் தலைமுறை வேண்டுமென்றால் வளர்ந்த நிலையில் இறை நம்பிக்கை உள்ளது என்ற கருத்துப்பட பட்டிமன்றங்களை பேச வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, நன்றி, வணக்கம் அம்மா.